Hi friends, welcome to Jeba webcam channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மத்தி மீன் வறுவல் எப்படி சுவையாக வெரி ஈஸியாக பண்ணுவது என்பதை பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்களும் இதே மாதிரி மத்தி வறுவல் செஞ்சு பாருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருகிறது, இதனுடைய டேஸ்ட் என்ன, அதில் எதுவும் மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. Let's enter into the video. இப்போ நான் மத்தி மீன் ஒரு 1/2 kg வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தலையோடையும் க்ளீன் பண்ணலாம், இல்லை தலையை கட் பண்ணிக்கலாம். நான் இதில் தலையை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேங்க. நல்லா இதில் உள்ள குடல் செதில் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இதற்கு தேவையான மசாலா என்னதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதற்கு தேவையான மசாலா என்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன், குறைவாக தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகுத்தூள், பெப்பர். ஸோ நான் காரத்துக்கு மிளகாய்த்தூளோடு சேர்த்து பெப்பரும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா பெப்பர் நமக்கு உடம்புக்கும் மிகவும் நல்லது. அது நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். அப்புறம் நமக்கு எதுவும் கோல்டு எதுவும் இருந்துச்சுனாலும் அந்த கோல்டு எல்லாம் கிளியர் பண்ணி விடும் உடம்புல. ஸோ அதனால் நான் பெப்பர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பெப்பர் வேணும்னா சேர்த்துக்கலாம். பெப்பர் உங்களுக்கு பிடிக்கலன்னா வெறும் வத்தல் தூள் ஆறு மிளகாய் தூள் மட்டும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இதான் இந்த 4 பொருட்கள் தான் நமக்கு மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள். லைட்டாக தண்ணீர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மீனில் போட்டு நல்லா மீனில் எல்லா போர்ஷன்ஸ்லையும் படுற மாதிரி நல்லா விரைவி வச்சு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கணும். அதற்கப்புறம் அந்த மீனை எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்க வேண்டியதும். இப்போ நம்ம மீனில் போட்டு விறகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மசாலா எல்லாம் மீனில் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மீனையும் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மசாலா தடவும் போது மீனில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள். அதே மாதிரி அந்த மீனில் அந்த உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சம் மசாலா நீங்கள் தடவி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அதிகமாக கூட்டும். இது சாப்பிடும்போது நன்றாக இருக்கும். இப்போ இந்த கலவை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே நன்றாக ஊற வேண்டும். இப்போ நம்ம மீனை மசாலாவில் ஊற வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சிங்க. இப்போ நம்ம அதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்தெடுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயில் நம்ம கடாயில் ஆயில் விடலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் தேவையான அளவு யூஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லைனா கார்ன் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீனை போட்டு வறுத்தெடுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க. இப்போ நம்ம மீனை ஒன்றா போடலாம் எண்ணெயில். மீன் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். மேலே தெரிச்சிடக்கூடாது. பிகாஸ் எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால. இப்போ மீனை திருப்பி போட்டு நன்றாக வேக வைக்கணும். இப்போ மீன் ஒரு சைடு நல்லா வேக வச்சாச்சுங்க. மீனை திருப்பி போடலாம். மீனை திருப்பி போட்டாச்சு. இப்போ திரும்ப ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். இதை மீன் வறுக்கும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இதை நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் மீன் உள்ள வரைக்கும் நன்றாக வேகும். இல்லைனா வெளியே மட்டும் நல்லா கருகிரும். பட் உள்ளே மீன் பச்சையாக இருக்கும். அதனால் எப்போவுமே சிம்மில் வச்சு மீன் வறுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு சுவையான மத்தி மீன் ஃப்ரை ரெடி. இந்த மத்தி மீன் வறுவல் நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், சாம்பாரோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்போடு சாப்பிட்லாம். இன்னும் தயிர் சாதம்,
மேலும் குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட இதை வந்து சாப்பிடலாம். இந்த மத்தி மீன் வந்து உடம்புக்கு வந்து மிகவும் நல்லது. இதில் ஊட்டச்சத்து அதிகமாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மத்தி வறுவல் செஞ்சு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டாக வந்தது என்பதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் அதிகமான வீடியோஸ் இந்த மாதிரி வந்து வர இருக்கிறது. என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.